துடைக்கும் கல்நீரை ஆசீர்வாதத்தின் வாசல். பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவி. தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவி. செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவி. தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவி. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே
மாற்றி எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாற்றி இது வானத்தின் வாசல். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம் என்ற பாடலாம் சேர்ந்து இணைந்து பாடுவோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் போற்ற வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவன் கிருபை எண்ணி குறிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவன் கிருபை துதிக்க வந்தோ. உடன்படிக்கை எனக்கு தந்து முந்தனின் பிள்ளைய தேர்ந்தெடுத்தி மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டி. உடன்படிக்கை எனக்கு தந்து முந்தனின் பிள்ளைய தேர்ந்தெடுத்தி மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டி. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோ. பாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தி பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தி.
பாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்து பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்து கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை என்னை துதிக்க வந்தோ. தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்து தண்ணீரின் பாதையில் நின்ற போது கண்மணியே என்று என்னை அழைத்து தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்து தண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்து கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை என்னை துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை என்னை துதிக்க வந்தோ. நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ. துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோ. நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ. துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை என்னை துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை என்னை துதிக்க வந்தோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திடு, நான் நம்புவது அவராலே வருமே வந்திடுமே என்கிற அந்த பாடலை நாம் எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? நம்முடைய ஆத்துமா கர்த்தரையே நோக்கி அமர்ந்திருந்தால் ஆமே, நாம் நம்புகிறதை அவர் நமக்காக செய்கிறார். அல்லேலூயா. விட்டுவிடாதே உன் விசுவாசத்தை, அதற்கு வெகுமதி உண்டு. ஆமென். விசுவாசத்தால் உலகத்தையே வெல்வது நீதான், உனக்குள் வாழ்பவர் உலகை ஆள்பவர் என்று சொல்லி சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவீர்களா? அவருடைய மகத்துவ சமூகம் நம்மை நிறைவாய் மூடிக்கொள்ளட்டும். ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திடு, ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திடு, நான் நம்புவது அவராலே வறுமை வந்திடுமே, நான் நம்புவது அவராலே வறுமை வந்திடுமே. ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திடு. விட்டுவிடாதே நம்பிக்கையை,
உண்டு, விசுவாசத்தால் உலகத்தை வெல்வது நீதான். உனக்குள் வாழ்பவர் உலகை ஆள்பவர். நான் நம்புவது அவராலே வறுமை வந்திடுமே. நான் நம்புவது அவராலே வறுமை வந்திடுமே. ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திடு. ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திடு. நான் நம்புவது, நல்ல கரங்களை தட்டி பாடலாமா? நான் நம்புவது வறுமை வந்திடுமே. உன்னதமான கர்த்தர் கரத்தின் மறைவில் வாழ்கிறோம். சர்வ வல்லவர் உன்னதமானவர் கர்த்தர் கரத்தின் மறைவில் வாழ்கிறோம். சர்வ வல்லவர் வாதை அணுகாது, தீங்கு நேரிடாது. வாதை அணுகாது. நான் நம்புவது அவராலே வறுமை வந்திடுமே. நான் நம்புவது அவராலே வறுமை வந்திடுமே. ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திடு. நான் நம்புவது அவராலே வறுமை வந்திடுமே. நான் நம்புவது வந்திடுமே. ஹல்லேலூயா. தாவீது என்ன நம்பி வைத்திருந்தாரோ கர்த்தர் அந்த நம்பிக்கையை அப்படியே செய்தார். ஹல்லேலூயா. அவருடைய இருதயமெல்லாம் ஆண்டவர் என்னை கனம் பண்ணுவார் என்கிற நம்பிக்கையை வைத்திருந்தது. நீங்கள் சங்கீதம் 27 வாசித்து பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 27 ஆமென், ரொம்ப அழகாய் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறது. 3ஆம் வசனத்தில், எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் எப்படி இருப்பேன்? நம்பிக்கையாயிருப்பேன். அல்லேலூயா. ஆமென். 5ஆம் வசனம் பாருங்கள். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து ஒளித்து வைத்து. அல்லேலூயா. தீங்கு நாட்கள் வரும்போதெல்லாம் அவர் நம்மை உயர்த்துகிறார். நீங்கள் தொடர்ந்து 6வது வசனத்தை கவனிப்பீர்கள் என்றால் சொல்லியிருக்கிறது, இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களுக்கு மேலாக. அல்லேலூயா. எவனை விழுங்கலாமோ என்று சத்துரு என்ன பண்ணி கொண்டிருக்கிறான்? ஜெபம் பண்ண விடாம தடுக்கிறது, வேதத்தை வாசிக்க விடாம தடுக்கிறது, வசனத்தின்படி நம்முடைய சிந்தனைகளை கட்டுப்படுத்த விடாம தடுக்கிறது. அதற்கு சில மனிதர்களுடைய வாயிலிருந்து தேவையில்லாத வார்த்தைகள் அனுப்புகிறது. சில மனிதர்களுடைய செயல்பாட்டினால நம்மளை காயப்படுத்துறது. இதெல்லாம் சத்துரு பண்ணினாலும் ஆண்டவர் நமக்கு என்ன வைத்திருக்கிறார்? என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக என்ன பண்ணும்? ஹல்லேலூயா. நான் என்ன செய்வேன்? அது நிமித்தம் அவருடைய கூடாரத்தில் நான் ஆனந்த பலியிட்டு கர்த்தரை பாடி நான் அவரை என்ன பண்ணுவேன்? கீர்த்தனம் பண்ணுவேன். அல்லேலூயா. சரி, நம்ம நம்பிக்கையில 2 காரியம் முக்கியமா இருக்குது. முதல்ல, நான் நித்திய வாழ்வுக்காக யாரை நம்பி இருக்கிறேன்? வாயை திறந்து சொல்லுங்க. முதல்ல இருக்கிறது எந்த வாழ்வு? சத்தம் கம்மியா இருக்கு. ஏன்னா நிரந்தரமான வாழ்வு எதுதான்? அதுதான். இன்னைக்கு நம்ம பார்க்கறது எல்லாம் வசனம் சொல்லியிருக்குது, நீ பார்க்கிற எல்லாம் அழியக்கூடியது. அதற்கு பேர் தான் அநித்தியமானது. ஆமே. நீங்க எவ்வளவு விலையேறப்பட்ட ட்ரெஸ் வாங்கினாலும், எவ்வளவு கோடி ரூபாய் உள்ள வீடு கட்டினாலும், அது 4 நாள்ல பழைய வீடாயிரும், பழைய ட்ரெஸ் ஆயிரும். ஆமே.
ஆனால் நித்திய வாழ்வு தான் நமக்கு நிரந்தர வாழ்வு. ஆமென். அந்த நித்திய வாழ்வு எனக்கு உண்டு. அந்த நம்பிக்கை நான் நம்புகிறது அவராலே வரும். நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம், அந்த வீட்டில் வாழ்ந்திருப்போம். ஹல்லேலூயா. ஆமென். மலையாளத்தில் ஒரு பாடல் உண்டு, சொர்க்க நாட்டிலே பிரியன் தீர்த்திடும், சொந்த வீட்டில் சேர்த்திடுவான். நம்ம சொந்த வீடு அதான். எல்லாரும் சொல்லுங்க, என் சொந்த வீடு. இந்த சாவியை வச்சுட்டு என் வீடு, ஏன் ஒன்றும் இல்லை, இது சொந்தம் இல்லை, அனுமதிச்சிருக்கிறார், நமக்கு அனுக்கிரகம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்ல விரும்புகிறதா தான், திஸ் வேர்ல்ட் இஸ் அவர் யூஸ் அண்ட் த்ரோ திங்ஸ். ஆமென். விளங்குதா? நம்ம எப்போதுமே இந்த யூஸ் அண்ட் த்ரோ மேல நம்ம கண்ணே வைக்கக்கூடாது. நம்ம சொல்லணும், ஆண்டவரே நான் தமிழ்ல இருக்கு பாருங்க, இது ஒரு பழைய பாடல், சொர்க்க நாட்டிலே வந்து வாழவே ஆசை நெஞ்சில் சேர்கிறதே. கொஞ்சம் இன்னைக்கு 2 நாள் சத்தம் போட்டதுல தொண்டை ஒரு மாதிரி இருக்குது. இன்னைக்கு சாயங்காலத்துக்காகவும் கொஞ்சம் தொண்டையை காப்பாற்ற வேண்டியது இருக்குது. இயேசுராஜனே உம்மை காணவே மனம் ஏக்கம். அப்படியே பாடலாமா? டவுன்ல தான் வருமா? இந்த பூமியில் தளராமல் நான் பிழைக்கின்றேனும் கிருபையா, ஒரு நாளும் நீ பிரியாமலே என்னை காப்பாய் கண்மணி. இன்னும் half note கம்மி. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல நாதனை உமக்காக நான் அயராமல் உழைத்திடுவேன், பணி தீர்த்தும் வருகை வர அவள் கொண்டு உழைத்திடுவே. நல்ல நாதனை உமக்காக நான் பணி தீர்த்தும் அருகே வர அவள் கொண்டு உழைத்து சொர்க்க நாட்டிலே, சொர்க்க நாட்டிலே வந்து வாழவே. ஹல்லேலூயா. அடுத்த லாஸ்ட் சரணத்தை போடுங்க தம்பி. ரொம்ப அழகான பாட்டு. வீட்டில் போய் மலையாளத்திலையும் தமிழ்லையும் இருக்குது, கேளுங்க. ஆமென். கர்த்தர் பேரொளி வானில் கேட்டிட காலம் ஆச்சுவா தோழனே, ஆசையாகுதே உம்மை காணவே, ஆமென் இயேசுவே வாருமே. ஆசையாகுதே உம்மை காணவே, சொர்க்க நாட்டிலே வந்து வாழவே. வீட்டு போட்டுற வேண்டியதானே. ராஜனே உம்மை காணவே மனம் ஏக்கம் கொள்கிறதே, இயேசுராஜனே உம்மை காணவே மனம் ஏக்கம் கொள்கிறதே. ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் ஏசப்பாவை பார்த்துட்டா என் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும். இன்றைக்கு இந்த ஆராதனையில் நான் ஒரு உண்மையாக சொல்கிறேன், 12 வருஷம் அநேக மருத்துவர்களால் வருத்தப்பட்டு சற்றாகிலும் குணமாகாத ஒரு ஸ்திரீ, நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் எனக்கு அற்புதம் நடக்கும் என்று அவர் சொன்னது மாதிரி இன்றைக்கு ஆராதனையில் சொல்லணும், நான் எப்படியாவது உங்கள் பிரசன்னத்தை இன்னைக்கு அனுபவிக்கணும். என்னுடைய பல வருட பிரச்சனை என் ஆத்துமாவை விட்டு வெளியேறணும், என் சரீரத்தை விட்டு வெளியேறணும், என் குடும்பத்தை விட்டு வெளியேறணும். அப்படியே முழங்கால் படியிடுவோமா? அப்படி எல்லாம் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இந்த நித்திய வாழ்வுக்கு அந்த நம்பிக்கைக்கு என்னை விட்டு கொடுக்கிறேன். அதனால் இந்த பூமியிலும் நான் நன்றாக வாழ்ந்திருப்பேன். என்னை நீர் பலப்படுத்துவீர், என்னை நீர் கனப்படுத்துவீர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானம்
கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் ஆசையா பாடலாமா? செங்கடலை நீர் பிளந்து உன் ஜனங்களை நடத்தி சென்றி இன்றைக்கு செய்கிறவரே, நல்லவர் சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர். நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர். வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? கன்மலையை நீ பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். உந்தன் நாமம் அதிசய என்றும் அற்புதம் செய்திடும். ஓ உந்தன் நாமம் அதிசய கரபல கலர கலரணமா. உமக்கு பானவர் யார்? ஜீசஸ். உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? Yes, Lord. யார்? கர்த்தாவே, கரமனட் கஷ்டதனனனனன கரட்டலத்தனனனம வல்ல ஜீவ வாக்குத்தத்தன் வரைந்து மக்கா இந்த தாலை ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வரைந்து மக்கா இந்த தாலை ஸ்தோத்திரம். ஆபத்திலே என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். காலையிலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பாசமின் மேல் நீர் வைத்ததினால் அறிக்க கரபகலா ஷேகபலா ரிட்டல கரல கரல. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா. ஆசையா பாடுறவங்க அப்பாவை உயர் மனதார அவரை போற்றுங்க. உந்தன் தயவால் என்னை நடத்தும். உந்தன் தயவால் தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் உன்னை மறவே என்றுதான். யார் மறந்தாலும் என்னை நினைக்கிறவரே நடத்து உம்மை உயர்த்துகிறப்பா என்றதாலே வரைந்தீரன்றோ. எஸ் எஸ் குரமமா ஷேகவலா ரட்டல கத்தல புரியாத்தரம கலரா. ஓ
என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். துதிக்கு பாத்திரரே, எந்த துணையாளரே, ஆமென். துதிக்கு பாத்திரரே, பாத்திரரே, என் துணையாளரே. ஓ ஆபத்து காலத்தில் அடைக்கலமே, ஆதரவே, என் அருளுள்ளமே. ஆபத்து காலத்தில் அடைக்கலமே, ஓ ஆதரவே, உம்மை ஆராதனை செய்கிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம், உம்மை ஆராதனை. ரெண்டு கையை உயர்த்தி உன்னதரே, உயர்ந்தவரே, உம்மை ஆராதிப்பே. உன்னதரே, உயர்ந்தவரே, உம்மையே ஆராதிப்பேன். அல்லேலூயா. ரெண்டு கையை உயர்த்தலாமா? ஆபத்து காலத்தின் அடைக்கலமே, ஆதரவே, என் அனுகுலமே. ஆபத்து காலத்தே ஆதரவே, என் அனுகுலமே. ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு ஆழமாய் சொல்லியிருக்கிறது. இதோ என்னுடைய உள்ளம் கையில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன், உன்னுடைய மதில்கள் எல்லாம் என் கண் முன்னாய் இருக்கிறது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்களை நான் பார்த்து கொள்ளுவேன். ஆனால் ஆண்டவர் என்ன கேட்கிறார் தெரியுமா? நீ உன்னை என் உள்ளங்கையில் கொடுத்திருக்கிறாயா? கண்களை மூடி எத்தனை பேர் ஆண்டவர் கரத்தில் 100க்கு 100 ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் என் மேல் இருக்கட்டும், உம்முடைய ஆளுகை என் மேல் இருக்கட்டும், என் பார்வை உமக்கு பிரியமாய், என் பேச்சு உமக்கு பிரியமாய், என் ஜீவியம் உம்மை மகிழ பண்ணுகிறதா இருக்கட்டும் அப்பா. என் இஷ்டப்படியே ஓடுகிறது அல்ல ராஜா, என் கண்கள் சொல்லுகிறதையே நம்புகிறது அல்லப்பா, ஏதோ மற்ற மனுஷர்கள் சொல்லுகிறதையே சார்ந்து ஓடுகிறது இல்லை ஆண்டவரே. டாடி, இதோ உங்கள் உள்ளம் கையில் என்னை வரைஞ்ச நீங்கள் என்னை முழுசும் ஆளுக செய்யுங்கப்பா. அவர் உண்மையிலேயே 2000 ஆண்டுக்கு முன்னாடி வரைஞ்சிட்டாரு. ஆனால் ஒப்பு கொடுக்காதவங்களுக்கு அந்த மகிமையை பார்க்க முடியாது, ஒப்பு கொடுக்காதவங்களுக்கு அந்த மகிமையை பார்க்க முடியாது. இந்த காலை நேரத்தில் ஒரு 2 நிமிஷம் ஆவி ஆத்துமா சரீரத்தை முழுவதும் அவர் கையில் கொடுத்து, நானும் என் வீட்டாரும் உமக்கே சேவை செய்கிறவர்கள் ஆண்டவரே, நீர் என்ன சொல்லுகிறீரோ அதன்படி செய்கிறவர்கள் அப்பா. அன்றைக்கு கானா ஒரு கல்யாண வீட்டில் கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்த அந்த குடும்பம் மகிமையை கண்டது. இன்றைக்கும் இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய ஊழியை நான் சொல்ல முடியும். ஏதோ வழக்கத்தின்படி ஒரு ஆராதனைக்கு அல்ல, பழக்கத்தின்படி ஒரு ஆராதனைக்கு அல்ல. என் பார்வை உமக்கு பிரியமாய், என் எண்ணங்கள் உமக்கு ஏற்றதாய். Hallelujah, hallelujah, hallelujah. Our Lord, உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பார்தலத்தில் உம்மை போல் யாருண்டு, உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு. பாவத்தின் பிடி சிக்கினால் உழன்றேன், தேவத்தம் அன்பினால் மன்னித்தீர். பாவத்தின் பிடியில்
உம்மை போல் யாருண்டு? இந்த முழு சபையும் பாடுங்க. இந்த பாதத்தில் உம்மை போல் யாருண்டு? உலகம் பிசாசு பிடியில் அடிமையாகவே பாவி நான் ஜீவித்தேன். நிம்மதி இழந்தேன், தூய்மையை மறந்தேன், மனம் போல் நடந்தேன், ஏமாற்றம் அடைந்தேன். தேடினப்பா என்னையா ஐயா இயேசுநாதா உம்மை போல் யாருண்டு? எந்த இயேசுநாதா இந்த பார்தலத்தில் உம்மை போல் யாருண்டு? உம்மை போல் யாருண்டு? எந்த இந்த பாதத்தில் உம்மை போல் யாருண்டு? இன்றைக்கு நான் செய்யும் இந்த எத்தனை பேர் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க? அற்புதமான இந்த பாடல் உங்க ஆவியை விடுவிக்கட்டும். நோருக்கும் ஊருக்கும் உடையும் வனையும் உமக்கே உகந்த தூய சரீரமா ஐம்பொறிகளையும் உமக்குள் அடக்கும் இயேசுவே வெற்றி உம்மை போல் யாருண்டு? எந்த உம்மை போல் யாருண்டு? நான் ஆராதிக்கிற ஆண்டவர் யாருக்கும் ஒப்பிட முடியாத உன்னதமானவர். ஆகவே முழங்கால நிற்பீங்களோ, எழும்பி நிற்பீங்களோ, என்னையும் என் குடும்பத்தையும் மறுபடியும் உடைய சித்தத்தின் ட்ராக் மேலே தூக்கி வைக்கிற இந்த அற்புதமான தருணத்தில் திரும்ப தூக்கி வைங்கப்பா. ஆண்டவரே, உம்மை விட்டு என்னை பிரிக்கும் எந்த பொல்லாத பாவ காட்சிகள் என்னை விட்டு நீங்கட்டும், உலகத்தின் காரியங்கள் என்னை விட்டு நீங்கட்டும். நீங்கள் இல்லாமல் நான் இல்லை ஆண்டவரே. நான் உங்களையே சார்ந்து நிற்கிற கொடியாய் வாழணுப்பா. கையை கும்பிடுவீங்களோ, கண்ணை மூடுவீங்களோ, உங்கள் இருதயம் இன்னைக்கு ஏசப்பா காலை சுற்றி சுற்றி பிடிக்கணும். இயேசுவை பற்றி கொள்ளுங்கள். இந்த உலகமும் இந்த உலகத்தில் உள்ள அத்தனையும் ஆமென் நிச்சயமாகவே ஆமென் உங்களுக்கு இந்த பூமியில் தர வேண்டிய உயரத்தெல்லாம் தந்துருவாரு, உங்களை கனம் பண்ணுவாரு. ஆனால் இந்த உலகமோ அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. உலகம் போகிற போக்கில் போக வேண்டாம். உன்னதமானவர் உங்களை நடத்துகிற அந்த பாதையில் விட்டு கொடுக்கிற உங்களை ஒவ்வொரு நாளும் கிருபை தந்து ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து உங்களை நடத்துவாரு. உள்ளத்தினால திறந்து வலது கரத்தை உயர்த்தி வீட்டிலும் ஊரிலும் செல்லும் இடமெங்கும் சோதனை வந்திடில் கர்த்தா நீர் காட்டிடும் மெசியா வருகை வரையில் பலரை சிலுவை கருகில் அழைக்க விடும்
முழங்காலில் நிற்க வேதத்தை அறிய உணர்த்தோ என்றுமே உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா இந்த பாதளத்தில் உம்மை போல் யாருண்டு உம்மோடுதான் மரித்தாலும் உம்மோடுதான் நான் வாழ்ந்தாலும் ஹல்லேலூயா மரித்தாலும் உம்மோடுதான் ரெண்டு கையை உயர்த்தி உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன் உம்மை தானே நேசிக்கிறேன் உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன் உம்மை தானே நேசிக்கிறேன் வாழ்ந்தாலும் உம்மோடுதான் மரித்தாலும் உம்மோடுதான் ஏசையா வாழ்ந்தாலும் உம்மோடுதான் மரித்தாலும் உம்மோடு ஆத்தும பாரத்தை தாருமையா ஓ அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா ஓ ஆத்தும பாரத்தை தாருமையா ஓ அபிஷேகத்தால் நிரப்புமையா வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா மரித்தாலும் இயேசுவுக்கா நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா மரித்தாலும் இயேசுவுக்கா உம்மை போலவே உம்மை போல என்னை மாற்றுமையா உமக்காக என்னையும் தந்தேனையா உம்மை போல என்னை மாற்றுமையா உமக்காக என்னையும் தந்தேனையா வாழ்ந்தாலும் உம்மோடுதான் மரித்தாலும் உம்மோடுதான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான் மரித்தாலும் உம்மோடுதான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா மரித்தாலும் Thank you, Lord. வாழ்ந்தாலும் Hallelujah. பயப்படாதீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற பயத்தை தூர தள்ளி வச்சிருங்க. பயமுறுத்தும்படி சத்துரு என்ன கொண்டு வந்திருந்தாலும் நீங்க அதை நிப்பாட்டிட்டு சொல்லுங்க, என் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். பயப்படுத்தும்படிக்கு நல்ல வலது கரத்தை உயர்த்துங்க, தலைகளை உயர்த்துங்க. பயப்படுத்தும்படிக்கு அவன் உங்கள் குற்றங்களை சொன்னாலும் சொல்லுங்க, நான் ஏசப்பா கிட்ட வந்துட்டேன், என் குற்றங்களை அவர்கிட்ட அறிக்கை பண்ணிட்டேன், என் பாவங்களை அவர் மன்னித்து விட்டார், எனக்கு ஒரு மறுவாழ்வு அவர் வைத்திருக்கிறாரு, எனக்கு ஒரு சிறந்த வாழ்வு அவர் வைத்திருக்கிறாரு, எனக்கும் என் தலைமுறைக்கு சிறந்த வாழ்வு உண்டு இயேசுவா. என் பக்தியினால் அல்ல, என் சக்தியினால் அல்ல, இயேசு என்கிற அந்த கிருபையின் பெயரினால் எனக்கு நல்வாழ்வு உண்டு, எனக்கு நல்வாழ்வு உண்டு.
ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தகப்பனே, உம்மை உம்முடைய சமூகத்தில் உயர்த்தும்படிக்கு நீர் தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து ஆராதனையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ரெண்டாவது வசனமும் அதுடைய 6வது வசனமும் வாசிக்கலாம். சத்தமா வாசிங்களேன். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, என் சந்ததி ஆமென் பூமியில பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, என் சந்ததி பூமியில பலத்திருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. என பலனுள்ள மனிதனாய் தேவன் மாற்ற போதுமானவர் எல்லாவற்றிலும். ஆமென், ஹல்லேலூயா. இம்மையிலும் நம்ம நூறத்தனையான ஆசீர்வாதங்களோடு தான் மரிக்க போறோம். ஆமென். சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து பின்னால வந்தா அவர் என்ன சொல்ல தெரியும்? இத்தனை நாள் நீங்க அழுது இருக்கலாம், ஆனா நீங்க நகைப்பீங்கன்னு சொன்ன ஆண்டவர் தானே. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்னு சொன்ன ஆண்டவர் தானே. அவர் பின்னால வர்றவங்கள வறுமையில விட்டு விடுவாரா? பலவீனத்துல விட்டு விடுவாரா? சொல்லுங்க, ஃபெயிலியர்ஸ்லயே நீங்களை இருக்க வச்சிருவாரா? கிடையாது. சொல்லுங்க, என்ன மேன்மையாய் தேசத்துல என் தேவன் உயர்த்தி வைக்கிறவர். ஆபிரகாமுக்கு ஈசாக்குக்கு எல்லாம் தேவன் கொடுத்த, யாக்கோபுக்கு கொடுத்த ஆஸ்தி பூமி தாங்க கூடாத அளவு இருந்துச்சு. ஆமென். சொல்லுங்க, பூமி தாங்க கூடாத அளவு ஆசீர்வாதங்கள் தேவன் எனக்கு கொடுக்க போதுமானவர். அவர் தான் சொல்லியிருக்கிறார், பூமியில உன் சந்ததி பலத்திருக்கும். சொல்லுங்க, நானும் என் சந்ததியும் பூமியில பலத்திருப்போம். ஹல்லேலூயா. சொல்லுங்க, செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். என் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும், என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் தேவனால். ஆமென். இப்ப இருக்கிற சூழ்நிலை பார்த்தா இந்த பிள்ளைகளா தேவன் கிட்ட வரலையேன்னு ஃபீல் பண்ணாதீங்க. அழைத்தவர் உண்மை உள்ளவர். உங்க மேல இருக்கிற அதே கரம் தான் பிள்ளைகள் மேல இருக்கிறது. ஆமென். அவர் மாறவே மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. அவருக்கு தெரியும். சொல்லுங்க, ஏற்ற நேரத்துல ஆமென், ஹல்லேலூயா, பவுலை சந்திச்ச அவனை மனவேதனை தேவன் சொல்ல, உன்னை என்னை சங்கடப்படுத்துறல்ல, என்னை கஷ்டப்படுத்துறல்ல, அதே தேவன் தான் சொல்றாருல்ல. பவுலை அந்த வெளிச்சம் சந்திக்கும் போது அதே மாதிரி சில நேரத்துல சங்கடமாகுது. பிள்ளைகளை நினைக்கும் போது, வம்சத்தை நினைக்கும் போது சங்கடமா இருக்குது இல்லையா? ஆனா ஒரு நாள் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க, ஒரு நாள் ஒரு ஒளி என் குடும்பத்தை, என் குடும்பத்தில் இருக்கிற ரட்சிக்கப்படாத நபர்களை சந்திக்கத்தான் போகிறது. ஆமென். தேவன் கையிலே பயன்படுகிற பாத்திரங்களாய் அந்த பாத்திரங்கள் மாறத்தான் போகிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, என் மனசு, என் இருதயம் ஆமென் சந்தோஷத்தினால பூரிக்கும்படி என் தேவன், இதுதான் நான் எதிர்பார்த்த தேவன் எனக்கு இதை செய்தார் என்று சொல்லி நீங்க பூரிக்கும்படி என் தேவனாயிருக்க கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தையும் உங்களுடைய எதிர்பார்ப்பையும் அறிந்திருக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஆமென். அதுக்கு எடுத்து பாருங்க, அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான், நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். ஆமென். சொல்லுங்க, நான் என்றென்றைக்கும் அசைக்கப்படாமல் இருப்பேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் நிலைத்திருப்பேன். சொல்லுங்க, என் தேசத்தில் நான் பலத்திருப்பேன், என் தேசத்தில் நான் நிலைத்திருப்பேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க, என் தேவன் செய்வார் என்னை நிலைக்கும்படிக்கு. சொல்லுங்க, என்னை நிலைக்கும்படிக்கு, நான் நிலை நிற்கும்படிக்கு, என் தலை நிமிரும்படிக்கு, நான் உயரும்படிக்கு என் தேவன் எனக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, மனுஷனால செய்யக்கூடாத காரியம் என் தேவனால் கூடும். ஆமென், ஹல்லேலூயா. மனுஷன் ஏன் உதவி செய்ய மாட்டான்? அவன் சுயநலமாகவே யோசிப்பான்.
தன்னை குறித்தான் யோசிப்பான். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரே என்ன தெரியல, ஏன்னா தேவனை மறக்கிறவன் மனுஷன். என்னை நேசிக்கணும், ஆண்டவர் தானே சொன்னார், முழு மனசா நீ என்னை நேசிக்கணும். மனுஷன் எப்பவுமே வாங்கி பழங்கினவன், கொடுத்து பழங்கினவன் இல்லை. ஆனா தேவன் எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா, அவர் கொடுக்கறதெல்லாம் கணக்கிலே வச்சுக்கிட மாட்டேன். அவர் கொடுக்கறது கணக்கு. ஆனா நம்ம கிட்ட இருந்து எந்த அளவு அவர்கிட்ட அன்பு போகுதோ அதே தான் எதிர்பார்ப்பார். ஆமென். அதனால தான் சொன்னார், உன்னை நேசிக்கிற மாதிரி பிறனை நேசி. அங்கதான் எல்லாரும் மிஸ்டேக் பண்றது. ஆமென். அல்லேலூயா. அந்த ஒரு மனப்பக்குவம் தேவன் நமக்கு கொடுக்கட்டும். ஆமென். சொல்லுங்க, நான் நிலைத்திருப்பேன். ஆமென். நான் அப்போதே சொல்லிட்டேன், வாயில சொல்ல சொல்லதான் உங்களுக்கு அற்புதம். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா அபிஷேகத்தினால நுகங்கள் முறிக்கப்படும். அபிஷேகமா நீங்க ஆமென் அல்லேலூயா சொல்லும் போது தேவனுடைய கிரியை நீங்க பார்க்கலாங்க. அல்லேலூயா. சொல்லுங்க, நான் நிலைத்திருப்பேன், நான் பலத்திருப்பேன். அல்லேலூயா. நீங்க ஆதியாகமம் 37:7 வந்துருங்க. 37ஆம் அதிகாரத்துல 7வது வசனம். சொல்லுங்க, யோசேப்பு ஒரு சொப்பனத்தை காணுகிறான். அந்த சொப்பனங்கள்ல மற்ற சகோதரர்களுடைய அரைக்கட்டு என்ன ஆயிடுச்சு, வணங்கி நின்றது. இவனுடைய அரைக்கட்டு மட்டும் எப்படி நின்றுச்சு, நிமிர்ந்து நின்றது. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, என்னை நிமிர்ந்து நிற்க பண்ணுகிற தெய்வம், என்னை நிலை நிற்க பண்ணுகிற தெய்வம். ஆமென். சொல்லுங்க, என்னுடைய அரைக்கட்டு அது நிற்கும். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, என்னுடைய தரிசனம் அது நிற்கும். ஆமென். ஹல்லே. யோசேப்பு சொல்லும் போது யாருக்குமே அதை புரியல, பிடிக்கவும் இல்லை, அதை புரிஞ்சுக்கிடவும் அவங்க யாரும் விருப்பம் படவே இல்லை. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, யார் பகைத்தாலும் ஆமென் என்னுடைய அரிக்கட்டும் நிற்கும். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, நான் நிற்பேன், நான் நிலைத்திருப்பேன். அல்லேலூயா. சொல்லுங்க, யார் மறந்தாலும், யார் புரிஞ்சுக்கிட்டாலும், யார் புரிஞ்சுக்கிட்டாம போனாலும், யார் நேசித்தாலும், யார் நேசிக்காமல் போனாலும் பரவாயில்ல. ஆமென். எல்லார்கிட்டையும் எல்லாத்தையும் சொன்னா அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. யார் புரியுறாங்களோ இல்லையோ தெரியல, இது தேவனால் வந்த காரியம்னா அந்த காரியத்தை தடைப்படுத்த யாராலும் முடியாது. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, இந்த தரிசனம் தேவன் தந்தது, என்னுடைய வாழ்க்கை தேவன் தந்தது. ஆமென். நான் நிற்கும்படி தேவன் உதவி செய்வார். இந்த பிள்ளைகள் தேவன் எனக்கு தந்த ஈவுகள். ஆமென். அல்லேலூயா. என்னுடைய படிப்பு, என்னுடைய திறமை, என்னுடைய ஞானம். ஆமென். வாழ்க்கையில இன்றைக்கு எனக்குரியதுன்னு சில விஷயங்களை நாங்க சொல்லிக்கிடுறோம் இல்லையா, அந்த காரியங்களெல்லாம் தந்தது யார்? கர்த்தர். சொல்லுங்க, கர்த்தர். என் அப்பா தந்தது. ஆமென். அதை நிலை நிற்கும்படிக்கு என் தேவன் உதவி செய்கிறவர். சொல், நான் நிற்பேன். அல்லேலூயா. சொல்லுங்க, நான் ஒருபோதும் அசைக்கப்படுறது இல்லை என்று சொன்னேன். ஆமென். சொல்லுங்க, பிகாஸ் ஏன்னா கர்த்தர் என் பக்கத்தில், வலது பக்கத்தில் இருக்கிறதுனால மட்டும்தான். சொல்லுங்க, நான் என்னை யார் புரியுறாங்களோ இல்லையே தெரியாது, ஆனா என் பக்கத்தில், என் அருகில் நிற்கிறது இயேசு. என் வாழ்க்கையின் பக்கத்தில் இருக்கிறது இயேசு. என் ஊழியத்தில் இருக்கிறது இயேசு. என் வீட்டில் இருக்கிறது இயேசு. அல்லேலூயா. என் எல்லை எங்கும் வியாபிச்சிருக்கிறவர் இயேசு. அல்லேலூயா. ஆமென். யாருங்க தொட முடியும், யாருங்க விழ தள்ள முடியும்? ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, நான் கால் ஒன்றை நிற்கும்படிக்கு உதவி செய்வார். நான் பரதேசியாய் அலைந்த, அழகா இருக்குல்ல யாக்கோபுக்கு, பரதேசி அலையறவன். நீ எங்கெங்கெல்லாம் அலைஞ்சிட்டு இருக்கியோ அந்த தேசத்தை நான் உனக்கே கொடுப்பேன். அல்லேலூயா. சொல்லுங்க, எங்கெங்கெல்லாம் நான் நிர்கதியாய் கைவிடப்பட்டேனோ, எங்கெங்கெல்லாம் பரிதபிச்சு நான் அழுது இருக்கிறேனோ, அவன் அவங்களுக்கு தாங்க சூழ்நிலை தெரியும். அல்லேலூயா. சில நேரங்களில் எல்லாரால கைவிடப்பட்டு பரிதபிச்சு அழுறோம் தெரியுமா?
ஐயோ எனக்கு ஒரு பிடிதரமும் இல்லையே, என் வாழ்க்கையில நான் நம்புறதுக்கு எந்த விஷயமே இல்லையே, எந்த பிடியும் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கீங்கல்ல. ஆண்டவர் சொல்லுங்க, நான் நிற்கும்படிக்கு செய்வேன். ஆமென். அல்லேலூயா. தேவனால கூடாத, சாராள கேட்கிறாரு தெரியுமா, அவரால் கூடாத காரியம் ஏதாவது உண்டா? உண்டா? கிடையாது. ஆமென். சொல்லுங்க, என்னை நிற்கும்படிக்கு நிலை சொல்லுங்க, என்னுடைய அரிக்கட்டு. ஆமென். அல்லேலூயா. நிற்கும். ஆமென். காணுகிறவனுக்கே அது என்னன்னு தெரியல, சொப்பன் அவன் பார்க்குறான், அவனுக்கே என்னன்னு தெரியல, கொண்டு போய் அப்பா கிட்ட சொல்கிறான். அவன் விவரம் உள்ளவனா இருந்தா, அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தா அப்போ போய் சொல்லியிருக்க மாட்டால. ஐயோ சொன்ன அவ்வளோத்தான், ஏற்கனவே கொலைவெறியா இருக்காங்க என் மேலே நினச்சிருப்பான்ல. சொல்லுங்க, என்ன மேலே வச்சிருக்க தெய்வ திட்டம், அந்த ஒரு டிவைனான நான் இன்னும் ரகசியமான பிளான்ஸ் எனக்கே தெரியாது. ஆனால் சின்ன சின்ன க்ளூ கொடுத்துட்டே இருப்பார், சின்ன சின்ன க்ளூ கொடுத்துட்டே இருப்பார். வருஷம் வருஷம், டே பை டே பை டே பை டே அந்த திட்டத்தண்டை கொண்டு போய் உங்களை நிற்க வச்சு அழகு பார்க்குற கர்த்தர் நம்முடைய கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லி முடிச்சிடுறேன், ஃபாஸ்ட்டாக போய்ட்டுருங்க, பாஸ்டர் சொல்லணும். ஆனால் உண்மையிலே இந்த மீட்டிங்ஸுக்காக ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தையில் இதுவும் ஒன்று. ஆமென். அல்லேலூயா. நான் எப்போது சொல்வேன், இந்த ஜோசப்புடைய அரிக்கட்டும் நிற்கும். ஆமென். அல்லேலூயா. நீயோ என்னை விழ தள்ளினாய், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து. அல்லேலூயா. ஊழியத்தில் அநேக காரியங்களுங்க நாங்கள் விழுந்து போகிறபடிக்கு சில நேரத்தில் சொன்னால் எப்படி நாங்கள் நிற்கிறோன்னு யோசிக்க தோணும். யாருக்குமே, நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் அங்கே சொல்லவும் இல்லை. சொன்ன யோசேப்பின் சொப்பனத்தை பார்த்தவங்க சொல்றாங்க தெரியுமா, நானும் எங்க அம்மாவும் எல்லாரும் உன்னை வணங்குவோமா? புரியாது, யாருக்குமே எதுவுமே புரியாது. அதனால எப்பொழுதும் தேவனோடு கூட தான் ட்ராவல் பண்ணிக்கிட்டு அவருக்கு சொல்லிக்கிட்டு ஆமென் அப்படி போயிட்டே இருப்போங்க. அதனால தான் இன்றைக்கு அநேக சூழ்நிலைகளை தாண்டி இன்னைக்கு எங்களை நிற்கும்படிக்கு என் தேவன் உதவி செய்திருக்கிறாரே தவிர இது எதுவுமே எங்களால் உண்டானது அல்ல. ஆமென். அல்லேலூயா. ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஜெபிக்க வச்சிருக்கிறார், ஒவ்வொரு விஷயத்திலும் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற வச்சிருக்கிறார். சின்ன சின்ன அத்தியாவசிய தேவைகளுக்கும் அவருடைய சமூகத்தில் குப்புற கடந்து அள வச்சிருக்கிறார். ஆனால் எந்த மனுஷன்கிட்டயோ போக விடலைங்க. அப்போவே எங்களுக்குள்ள ஒரு வைராக்கியத்தை கொடுத்திருந்தார். ஆரம்பது ஊழியங்கள்ல ஆமென் இப்படி பண்றதுக்கு நாங்கள் வேலைக்கு போயிருக்கலாமே, கர்த்தர் எங்களை நடத்துவார், கர்த்தர் எங்களை நடத்துவார், கர்த்தர் எங்களை நடத்துவார் என்று கர்த்தருடைய கரத்தையே பார்த்து 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 நாங்கள் வளர்ந்ததுனால இது வரைக்கும் நடத்திட்டு இருக்காங்க. இனிமே அந்த விசுவாசத்தை கொடுத்தது கர்த்தர் தான், அதுலேயும் எங்களுடைய மேன்மை ஒன்றும் கிடையாது. ஆமென். அல்லேலூயா. எங்களை இம்மட்டுமாய் நிற்க உதவி செய்திருக்கிற என் தேவன் இனிமேலும் ஆமென் அவருடைய திட்டத்தை அவர் சொன்னதை செய்து முடிக்கிற அளவு என்ன பண்ண மாட்டார், கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க, யார் குழியில போட்டாலும் பரவாயில்ல, சொல்லு, நீங்க தான் சொல்லணும். நான் அழிஞ்சு போகணும்னு சொல்லிட்டு எனக்கு தேவையில்லாத அநேக சதிகளை பண்ணி என்னை யாரு தள்ள நினைச்சாலும் பரவாயில்ல, தள்ளிட்டாலும் பரவாயில்ல, நான் நிற்பேன். ஆமென். ஹல்லேலூயா. 23வது வசனத்தில் இருக்கு, பல வர்ணம் அங்கே பறிச்சுக்கிட்டாலும் சொல்லுங்க, பறிச்சுட்டு கொண்டு போனாலும். ஆமென். எத்தனையோ இழப்பை பார்த்துட்டு வந்திருக்கீங்கல்ல, எத்தனையோ இழப்பு. இவங்கெல்லாம் இப்படி இழந்து என்கிட்ட இருந்து பறிச்சுக்கிடுவாங்கன்னு நினைக்கலையே. எத்தனையோ இழப்பு, காலங்கள் இழந்து போச்சுங்க, எத்தனையோ ப்ரீஷியஸான விஷயங்கள் இழந்து போச்சுங்க. சொல்லுங்க, ஏதும் இழந்தாலும் பரவாயில்ல. ஆமென். அல்லேலூயா. நான் இழந்தவற்றையெல்லாம் எனக்கு இரட்டத்தனையாக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிற தேவ வார்த்தை ஒரு நாள் மாற போறது கிடையாது. ஆமென். அல்லேலூயா.
சொல்லுங்க, யார் பறிச்சு கொண்டாலும் பரவாயில்ல, தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. 28வது வசனத்தில் இஸ்லாமுங்களுக்கு அவங்கள என்ன பண்ணிட்டாருன்னா விற்று போட்டாங்கன்னு இருக்குது. விற்று போட்டாலும் பரவாயில்ல. சொல்லுங்க, என்ன யாராவது விற்று போடணும்னு நினைச்சாலும் பரவாயில்ல. போத்திபாருடைய வீட்டில் எங்க எகிப்து நாட்டில் அவன் என்ன பண்ணுறாங்களாம், காசுக்கு வாங்கினாங்களாம். சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை எப்படி ஆயிடும் தெரியுமா? நம்மளே யோசிப்போம், என்னன்னு நம்ம ஏதோ இதுக்காக நம்ம விற்கப்பட்டது மாதிரி இல்லை இருக்கு. யோசிச்சிருக்கீங்களா? சில விஷயங்களை நம்ம போகும்போது இங்கே இந்த விஷயம் சில நேரத்தில் வேலை பார்க்குற நம்ம இந்த விஷயத்துக்கு நம்ம வாழ்க்கையை விற்று போட்ட மாதிரி இல்லை இருக்கு. குடும்பத்தில் சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் யோசிக்க தோணும். என்னடா பண்ணிட்டு இருக்கிறோம்? நம்ம போயிட்டு இருக்குது சரிதானா? நம்ம நேரங்கள் எல்லாம் இப்படியே போயிட்டு இருக்கிற சரிதானா? இவங்க கையில் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அடிமையாக விற்று போடப்பட்டிருக்கிறோமா? ரொம்ப யோசிப்போம்ல. சொல்லுங்க, எந்த சூழ்நிலையும் ஆனாலும் பரவாயில்ல, அவர் சொல்லியிருக்காரு, உன் உள்ளங்கையில் வணைஞ்சு வச்சிருக்கிறேன். ஆமென். உன்னை யார் கையிலும் நான் கொடுத்து விடவே மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, என் சிறையிருப்பை தேவன் மாற்றுவார். ஆமென். சொல்லுங்க, தேவன் எனக்கு தந்த சுதந்திரம் ரத்தத்தினால வந்தது, அது யாராலையும் பறிச்சுக்கிட முடியாது. ஆமென். அல்லேலூயா. நீங்க வீட்டுக்கு போயிட்டு 25வது வசனத்திலிருந்து நீங்க வாசிச்சிங்கன்னா, அவனை குழியில போட்டு சாப்பிட உட்காதங்கெல்லாம் மனசாட்சி இல்லாம பண்ணுவாங்கங்க. அல்லேலூயா. ஆமென். யார் என்ன வேணா பண்ணட்டுங்க, அதை குறிச்சியெல்லாம் நீங்க என்ன பண்ணாதீங்க. சொல்லுங்க, எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா, எல்லாவற்றுக்காகவும் நன்றி சொல்லுவேன், யார் மேலும் கசப்பும் இல்லப்பா, எல்லாருக்காகவும் மன்றாடுவேன், எதை குறித்து கலக்கம் இல்லப்பா. சொல்லுங்க, இன்னொருக்கா சொல்லுவோமா? எதை குறித்து கலக்கம் இல்லப்பா, எல்லாவற்றுக்காகவும் நன்றி சொல்லுவேன், யார் மேலும் கசப்பும் இல்லப்பா, எல்லாருக்காகவும் மன்றாடுவேன், எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா. யோசேப்புக்கு கலக்கம் இருந்தாலும் வேதனை இருந்தாலும் அவங்கிட்ட கசப்பே வரலைங்க. ஆமென். ஒரு தேவ பிள்ளையுடைய முக்கியமான அடையாளம் அதுதான். சொல்லுங்க, வாழ்க்கையில நான் அநேக விஷயங்கள் கடந்து போகிறேன். இதுல பல கசப்புகள், பல காயங்கள், பல வேதனைகள் என் இருதயத்துல நான் வச்சு கொண்டு போயிட்டே இருக்கிறேன் தான். அதுக்கு சில மனிதர்கள் காரணமா இருக்கலாம் தான். சில இடத்துல நாளே காரணமா இருக்கலாம் என் ஆண்டவரே. ஆனா மன்னியாமை மட்டும் நான் இருதயத்துல வச்சுக்கிடவே மாட்டேன் ஏசப்பா. ஆமென். அல்லேலூயா. நான் கலங்காம அந்த விஷயங்களை உம்மிடத்தில் நான் கொடுத்து விடுகிறேன். சொல்லுங்க, யார் மேலும் கசப்பு எனக்கு வேண்டாம் என் ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா. யோசேப்பு அந்த ஒரு வார்த்தை பாருங்க, அழகா இருக்கும். அவர் சொல்றாரு பாருங்க, நீங்க 45வது அதிகாரத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா, யோசேப்பின் சகோதரர்கள் அவனுக்கு செய்யக்கூடாத விஷயங்கள் இல்லை, எல்லாம் செய்து முடிச்சு அவனை உயிரோடவே கொன்னுட்டு, எங்க அடுத்தவனுக்கு தேடணும்னு மனசு வரலங்க. உங்களுக்கு தேடணும்னே மனசு வரல. அவன் எங்க இருக்கான்? இவனும் அவங்கள குறிச்சு தான் நினைச்சிட்டு இருக்கிறான். ஆனா இவங்களுக்கும் அவனை குறிச்சு எந்த ஒரு சின்ன ஒரு ஐயோ நம்ம இப்படி செஞ்சுட்டோமே, அந்த ஒரு சின்ன விஷயம் இல்லாம, மனசாட்சி இல்லாம நடந்துகிட்டவங்க மனசாட்சி கொன்னுட்டே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க அடுத்து எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆமென். எகிப்துல எப்படி பார்வோனுக்கு ஆண்டவனா பெரிய இடத்துல அதிகாரியாய் நிக்கிறான் யோசேப்பு. அத்தனை துரோகம் பண்றவங்க வாராங்க, அத்தனை துரோகம் பண்ண. அப்ப அவனுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்திருக்கலாம்? இவங்களால தான் இவ்வளவு அவங்க மூஞ்சி பார்க்க கூடாது சொல்லியிருக்கலாம். அவனுக்கு அதிகாரம் வச்சு அவங்களெல்லாம் சிறைச்சாலையில அடைச்சிருக்கலாம்.
என்னன்னா இவன் அனுபவிச்சோன்னு அத்தனை வருஷம் அவளுக்கும் ஒரு சிறைச்சாலை கொடுத்துருக்கலாமே, கொடுத்துருக்கலாம். ஆனா யோசேப்புடைய மனசே பாருங்களேன். நீங்க 45வது அதிகாரம் 4வது வசனத்தில் நீங்க வாங்க. யோசிப்பு அவர் சொல்ற பாருங்க, யோசேப்பு தன் சகோதரன் நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன் நான் தான் யோசேப்பு. எப்படி அவனை அடையாளப்படுத்திக்கிட்டான் பாருங்க. உங்கள் சகோதரனா இருக்கிற யோசேப்பு நான் தான். அவங்க யோசேப்பு அவனுடைய சகோதரன் சொல்லி அக்செப்ட் பண்ற அவங்களுடைய மனதில் இஷ்டம் இல்ல. ஆனா யோசேப்புடைய மனசு எப்படி பாருங்க, நான் தான் உங்களுடைய சகோதரன் யோசேப்பு. எவ்வளவு ஒரு அன்பான இருதயம் பாருங்க. இதுதான் செம்மையானுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான குணநலங்கள். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க அவன் என்ன சொல்ற 5வது வசனத்துல, நீங்கள் என்னை விற்று போட்டதுக்கு சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு ஐயோ அவங்களுக்கு சஞ்சல வசனம் எல்லாம் கிடையாது. இப்போ அவங்களுக்கு விஷம் குடிச்ச மாதிரி ஆயிருக்கு வயிற்றுக்குள்ள. எப்படி? ஏன்னா நீங்க 3வது வசனத்துல இருக்கு பாருங்க. அவன் என்ன கேட்டான்? ஐயோ யோசேப்புடைய மனசு பாருங்க. யோசேப்பு தன் சகோதரனை பார்த்து என்ன சொல்றான்? என் தகப்பன் இன்னும் உயிரோட இருக்காரா? எங்க எங்க இந்த விஷயத்துக்காக உங்க சகோதரர் பதில் கொடுத்துதாங்க ஆகணும். அவன் அத ஒரு அன்பான உறவுக்குள்ள இருந்த அந்த விஷயத்த முறிச்சு வைக்கும் போது அவன் எவ்வளவு பரிதபிச்சா. ஏன்னா அம்மா இல்லாம அந்த பையன் வளர்ந்துட்டு இருக்கா இல்லையா, அந்த ஒரு சின்ன ஒரு இது இல்லையாங்க மனசுக்குள்ள. சொல்லுங்க, சில நபர்கள்கிட்ட நான் அன்பு எதிர்பார்க்கிறேன், அதுதான் தப்பு. சொல்லுங்க, சில நபர்கள்கிட்ட நான் அன்பு எதிர்பார்க்கிறேன், அவங்க என்னை நேசிக்கணும்னு நினைக்கிறேன், அவன் என்னை என்ன பண்ணணும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், அதுதான் தப்பு. மாட்டாங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆனா நம்ம எப்படி இருக்கணும் தெரியுமா? யோசேப்பு மாறி இருக்கு. சொல்லுங்க, யோசேப்பு மாறி இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு இருதயம் கொடுங்கப்பா. ஹல்லேலூயா. ஏன்னா உங்களை காட்டி கொடுக்குற யூதாசை கூட நீங்க சிநேகிதன்னு சொல்லி அழைச்சிங்க, அந்த இருதயம் என்கிட்ட கொடுங்கப்பா. எத்தனை பேர் கேட்குங்க? ஹல்லேலூயா. அந்த இருதயம் வேண்டாவோ? வெறுப்பு வைராக்கியத்தில் வச்சுக்கிட்டு நான் தேவ பிள்ளைன்னு ஒருவனும் சொல்ல முடியாதுங்க, சொல்லவே முடியாது. அதெல்லாம் வச்சுக்கிட்டு தேவன் பிரசன்னத்தை நான் அனுபவிக்கிறேன்னா நான் சொல்லிட்டு இருக்கிறது பொய். சொல்லுங்க, நான் யார் மேல வெறுப்பா இருக்க மாட்டேன். சிலர் வாயில கொஞ்சம் அப்படி இப்படி பேசிக்கிடுவாங்க, இருதயத்தில் ரொம்ப ஆசை இருக்கும். ஒரு நேரம் வந்து பேசினா போதும் சரியாயிருவாங்க, பட்ட காயம் அப்படி. ஆனா உள்ளத்துல இருக்கிற உங்ககிட்ட இருக்கிற அன்பு கர்த்தர் அறிவார். மத்த யார் என்ன சொன்னாலும் நீங்க கவலைப்படாதீங்க. ஆமென், ஹல்லேலூயா. எல்லா கையை உயர்த்துங்க மேல, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே யோசேப்பை மாதிரி எனக்கு ஒரு இருதயத்தை கொடுங்கப்பா, தாவீத மாதிரி ஒரு இருதயத்தை கொடுங்கப்பா. ஹல்லேலூயா, ஆமென். அங்க பாருங்க சொல்லிட்டு அடுத்து என்ன பண்றாங்க? உயிரோட இருக்காங்கன்னு கேட்டு அவனுடைய சகோதரன் அவனுக்கு முன்பாக கலக்க. நீங்க தான் வாசிக்கணும் தமிழ். சில நேரத்தில் எங்க நாவுகளுக்கு கொஞ்சம் கஷ்டம். நீங்க வாசிங்க பாப்பா, உங்க பைபிள்ல வாசி எனக்கு சொல்லுங்க. அவனுக்கு முன்பாக என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு? நான் சொன்னேன்ல, விஷம் குடிச்ச மாதிரி இருக்கு வயிற்றுக்குள்ள. சிலருக்கு பயம் வந்தாலே எங்கடா இருக்கு பாத்ரூம் அண்ணா ஆகுதுல்ல, அந்த மாதிரி வயிற்றுக்குள்ள ஓடிட்டு இருக்கு என்னமோ. ஹல்லேலூயா. நேத்த முந்தா நாளும் ஏதோ ஒன்று செஞ்சு கொடுத்தேங்க வீட்டில். ஒரு சாப்பாடு, என்ன சாப்பாடுன்னு தெரில, காஃபியா ஏதோ ஒரு விஷயம் மறந்துட்டேன். அப்போ எங்கள் பெச்சு பொடிஸ் இருக்குது, உட்காந்து சாப்பிட்டுடுச்சு. சாப்பிட்டுது என்ன சொல்கிறா, வயிற்றுக்குள்ளே என்ன ஆகுதுன்னா ஏதோ ஒரு வார்த்தை சொன்னால, என்னது ஏதோ ஒரு விஷயம் சொன்னா, கலக்கம் உண்டாகிறது ஆவில, வயிற்றுக்குள்ள ஒரு கலக்கம் உண்டாகிறது மம்மினால. ஆமென், அல்லேலூயா. அதே மாதிரி அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, தானியங்களை வாங்க வந்தவங்களுக்கு
இப்போ பீதி ஆயிடுச்சு. என்னது பீதி? ஐயோயோ, அடுத்து என்ன பண்ண போறானோ இவன் நிக்கிற நிலைய பார்த்தா. உத்தரவு இல்லாம எகிப்து நாட்டில் இருக்க ஜனங்களை கையாவது காலாவது அசைக்க கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. அசைச்சா எப்படி? ஒரு வெட்டு ரெண்டு துண்டு. அவங்களுக்கு எப்படின்னா, நாங்க வேற தேசத்துல இருந்து வந்திருக்கோம், எங்க கதை என்னமோ. இவன் பார்த்தா ரொம்ப அங்க போய் ஏற்கனவே ரொம்ப கோவக்காரன மாதிரி இருக்கிறான் நினைச்சாங்கல்ல. ஆனா பாருங்க, இங்க அவங்களுக்கு உத்தரவு சொல்லவே அவங்களால முடியல. அந்த நிலைமையில தேவன் உங்களை கொண்டு வந்து வைப்பாருங்க. இன்னைக்கு என்னென்ன பேசிட்டு இருக்காங்க, என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க, வானம் திறந்த பூமி மாதிரி உங்களை குறித்து பேசிட்டு இருக்காங்கல்ல, விட்டுருங்க, பேசட்டும். ஆனா ஒரு காலம் வரப்போகுது, உங்க முன்பாக ஒருவனும் நின்று பேச முடியாத அளவு தேவன் உங்களை அந்த அளவு உயர்த்துவாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு இடத்துக்கு உங்களை பார்க்க வரணும்னு அப்பாயின்மெண்ட் கேட்டுதான் வரணும். இருக்காங்களா வீட்டில்? அவங்கள பார்க்கலாமா? அவளை ஒரு காசுக்கு உதவ மாட்டான்னு உங்களை யாரெல்லாம் உங்களை ஒதுக்கி வச்சிருக்காங்களோ, தேவன் உங்களுக்காக வைராகியம் ஒன்று இருக்கிறதுனால, ஏன்னா தெரியுமா, நீங்கள் தேவ பிள்ளை. அதனால எத்தனை மணிக்கு கிடப்பீங்க, எங்கே வந்தால் உங்களை பார்க்கலாம், காத்து கடந்து உங்களை பார்த்து போவாங்கங்க. அப்படி உங்களை தேசத்தில் தேவன் மேன்மையாய் உயர்த்துவார். ஆமென். வீட்டில் போய் அது கீழே உள்ள 2 வசனத்தை நீங்கள் என்ன பண்ணுங்க, வாசிங்க. அவனுடைய மனது தேவனே என்ன இங்கே அனுப்பி நிற்கிறார். நீங்கள் என்ன பண்ணாதீங்க, வருத்தப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிற ஒரு வார்த்தையை பாருங்க. என்னை அதிபதியாக வச்சிருக்கிறதுனால உங்களையும் உங்கள் பிள்ளைகளுக்கு நான் ஜீவ ரட்சணைக்கு என்ன வச்சிருக்கிறாரு, அநேகர்களுக்காக என்ன வச்சிருக்காரு. எப்படி ஒரு மற்றவங்க செய்கிற துன்மார்க்கத்தனத்தை எப்படி நம்ம பாசிட்டிவா எடுக்க முடியும்னு பாருங்க. பாசிட்டிவ் தாட்ஸ் நமக்குள்ள இருக்கணும். அதுதான் எப்பவுமே சொல்லி, எது நடந்தாலும் தேவன் நன்மைக்காக அதை தேவன் செய்கிறவர். சொல்லுங்க, என்ன நடந்தாலும் நெகட்டிவா சில விஷயங்கள்ல எங்களால் எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஒரு ரீச்சுக்கு நம்மளால போக முடியாது. ஆமென். இதுவும் நன்மைக்கு ஏதுவானதுதான். நீங்க அப்படி விசுவாசிக்கும் போது அந்த விசுவாசத்தை தேவன் கனப்படுத்தி, ஆமென், ஹல்லேலூயா, நீங்க நினைக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க, நீங்க வேண்ட ஸ்டார்ட் பண்ணுவீங்க, நீங்க ஜெபிக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அப்ப மேலான காரியங்கள் தேவன் உங்களை கொண்டு செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. இத்தனை காரியங்கள் செய்யறதுக்கு ஒரே ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்ல 39ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிச்சிங்க. 37:9. 37வது அதிகாரம் 9வது வசனம். அதுல 39வது அதிகாரம் 7வது வசனம். சில நாள் சென்ற பின்பு அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல கண் போட்டு, ஆமென், சொல்லுங்க, யோசேப்பின் மேல கண்ணை போட்டு. அப்போ நம்ம வாழ்க்கையில சில உயர்வுகள் தேவன் ஒரு பக்கம் பாடு பிரச்சனை என்ன இருந்தாலும் உயர்வுக்கு நேராக நம்மளை கொண்டு போகும்போது பிசாசு நம்மளை நோட்டம் விட்டுக்கிட்டே இருப்பான். புரியுதுங்களா? எங்கேயாவது கண்ணி வைக்கணும்னு நினைப்பான், இவங்களுக்கு ஆசீர்வாதம் வரக்கூடாதுன்னு நினைப்பான். அப்போ கண்ணை வச்சு என்ன பண்றான், நோட்டம் கண் போடுறான் அவன் மேல. என்ன கண்ணு போட்டாலும் அதுல இருக்க யோசேப்பு அதுக்கு என்ன பண்ணல, சம்மதியா இருந்தான் இருக்குது. சொல்லுங்க, பிசாசுடைய எந்த சூழ்ச்சிக்கும் எந்த விஷயத்துக்கும் நான் சம்மதிக்கவே மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, எந்த தவறோடும் எந்த பாவத்துக்கும் நான் சம்மதிக்கவே மாட்டேன். ஆமென். வாலிப பிள்ளைகள், யோசிப்ப மாதிரி உங்களுக்கு உயர்வு வேணுமா, தேசத்தில் உங்களை அதிகாரியா தேவன் வைக்க வேணுமா, எல்லாரையும் நான் சொல்றேன். ஆமென். எந்த விஷயத்துக்கு சம்மதிக்காதீங்க. ஆமென். சொல்லுங்க, பாவத்தோடு எனக்கு என்ன இல்லை, சம்பந்தம் இல்லை. ஆமென். இருளோடு எனக்கு சம்பந்தம் ஐக்கியப்பட முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. 39வது அதிகாரத்துல லாஸ்ட் ஒரு வசனம் இருக்கு பாருங்க. அதுல இருக்குது 21வது வசனம், 39, 21. கர்த்தரோ யோசேப்போட இருந்து அவன் மேல கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். ஹல்லேலூயா.
சிறைச்சாலை போனாலும் தேவதயவு தான். ஆமென். அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ யோசேப்பு கூட தேவதயவு எப்போத்திலிருந்தே இருக்குது? கருவில இருக்கும் போதிலிருந்தே இருக்குது. ஆமென். தகப்பன் வீட்லயும் தேவதயவு இருந்துச்சு, பாடுபடும் போது தேவதயவு இருந்துச்சு, குளியல் போடும் போது எல்லாத்துலயும் தேவதயவு இருந்துச்சு. அதனாலதான் அதுல எல்லாம் உயிரோட அவன் காக்கப்பட்டான். சொல்லுங்க, தேவதயவு என்னை உயிரோட வச்சிருக்கிறத. ஆமென். என்னோடு கூட ஏசப்பா இருக்கிறார். அல்லேலூயா. தயவா தேசத்திலே என்னை உயர்த்தி வைப்பார். செம்மையானவருடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். நான் ஒருபோதும் அசைக்கப்படுறதே இல்லை. ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமா உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த 2 நாளாகமம் 30க்கு நீங்க வந்துருங்க. சாரி 20க்கு வந்துருங்க. அந்த 2 நாளாகமம் 20ல் வேகமா அற்புதமான பகுதி உங்க வீட்டில் இந்த அற்புதம் இன்னைக்கு நடக்க போகுது. நீங்க இதை தியானிக்கும் போதே உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்பத்தில், சபையில் நம்ம எல்லாருக்கும் இது நடக்கும். பாருங்க 2 நாளாகமம் 20:12 படிங்க. எங்கள் தேவனே, யாரை நியாயம் தீர்க்க மாட்டீரோன்னு ஒரு கூட்டத்தை குறித்து சொல்றார். அதை உங்களுக்கு சொல்றேன். எங்களுக்கு விரோதமாய் வந்த நிற்க எங்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. கவனிங்க, இது இப்போ நீங்கள் ஒருவேளை நான் இந்த காரியத்தை சொன்னால் நீங்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியே இந்த பகுதியை உங்கள் வாழ்க்கைக்கு எடுத்துக்கலாம். நான் சொல்லும்போது உங்களுக்கு கொஞ்சம் புரியும். கவனிங்க, இஸ்ரவேல் ஜனத்துக்கு எதிராக ஒரு 3 கூட்டம் எழும்பி இருக்கிறது. முதல் வசனத்தை பாருங்க. இதற்கு பின்பு, ஆக்சுவலி முந்தின அதிகாரத்தின் கடைசி வரியில யோசபாத் ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறான். உத்தமனுக்கு அதை சொல்லி முடிச்சுட்டு அதுக்கு பிறகு வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடக்குது. இதற்கு பின்பு மோவா புத்திரரும் அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள அந்த மனுஷர், இவங்களை எப்படி அடையாளப்படுத்துறார்? முதல்ல நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி தான் ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். யோசபாத்துக்கு விரோதமா என்ன பண்ணாங்களா? வேக வேகமா எனக்கு பதில் சொல்லுங்க. மோவா புத்திரர் யார்? யார் இந்த மோவா புத்திரர்? இன்னொரு விதத்தில் சொல்ல போனா, ஆபிரகாமின் உறவில் இருந்து வந்த லோத்து மூலமா பிறந்த தவறான வழி பிள்ளைகள். அல்லேலூயா. இவங்க உயிரோட இருக்கிறதே ஆண்டவர் இவங்களுக்கு போட்ட மிகப்பெரிய உயிர் பிச்சை. ஆனா இவங்க யாருக்கு எதிராக வராங்களா? சத்தமா சொல்லுங்க. கொஞ்சம் கம்மி பண்ணிக்க. கம்மியா. இவங்க யாருக்கு விரோதமா வராங்களா? ஆண்டவர் ஜீவன் தப்ப ஓடி போண்டு ஒரு குடும்பத்தை அழைக்கிறார். மோவாப்ல இருந்து அம்மா, அப்பா, பிள்ளைகள் 2 பேர் ஓடுறாங்க. கர்த்தர் சொன்னாரு, எங்க போ? மலைக்கு போ. எங்க போ? இவன் ஆண்டவர்கிட்ட என்ன சொன்னா? அப்படி அல்ல ஆண்டவர். அம்மாவும் அப்பாவும் பிள்ளைகளும் மலைக்கு போ சொன்னா என்ன சொல்லணும்? அப்பா சொல்றான் அப்படி. இவனுக்குள்ள இந்த மண்டை வந்துச்சு பாருங்க. இந்த மண்டை வேலை செஞ்சுன்னா கொண்டையும் பின்னாடி போயிரும். சொல்லுங்க, சில வீட்டில் அப்படித்தான். அப்படியெல்லாம் இவன் சொன்னான். லோத்தின் மனைவி என்ன பண்ணா? ஐயோ வீட்டை விட்டு வரேனே, ஐயோ என் கிச்சன் மாடல் கிச்சன். என்ன கிச்சன்? பொருள் மேல அந்த அம்மாவுக்கு கண்ணு போயிட்டு லோத்துவின் மனைவி உப்பு தூணால் ஆகிட்டான். இப்போ கவனிங்க, இப்போ இவருக்கு பயம் வந்துடுச்சு. ஐயோ மலைக்கு போ சொன்னாரு. நான் நிதானமா போனதை பார்த்துக்கிட்டு நான் அவர்கிட்ட கான்வர்சேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த அம்மா என்ன ஆயிட்டு? பேக் ஸ்லைட் ஆயிட்டேன், பின்வாங்கி போயிட்டேன். இந்த ஆண்டவர்கிட்ட மட்டும் ரொம்ப கான்வர்சேஷன் பண்ணாதீங்க. உண்மையிலே புரியாத 2 வார்த்தை கேளுங்க, அவர் ஒன்றும் தப்பு சொல்ல மாட்டார். ஆனால்
மரியாள் அம்மா பாருங்க, நான் புருஷனை அறியேனே, இது ரெண்டே வார்த்தை தான். அவர் சொல்லிட்டார், பரிசுத்தாவி உன்மேல் உன்மேல் உனக்குள்ள பிறக்கிறது பரிசுத்தம், அவ்வளவுதான். அந்த அம்மா என்ன பண்ணிட்டு, நீங்களும் சொல்லல, இதோ நான் ஆண்டவருக்கு உம்முடைய வார்த்தையின்படியே, அவ்வளவுதான். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் வந்துட்டுனா அதுக்கு பிறகு நம்ம அவர்கிட்ட போய் போராடிக்கிட்டே இருக்கக்கூடாது. இவன் கான்வர்சேஷன், அந்த அம்மா பின்வாங்குதல். இப்ப பாருங்க, சமபூமிக்கு போனவன் இப்ப மறுபடி எங்க ஏறான்? எல்லாரும் சொல்லுங்க, என்ன ஆனாலும் அவர் நினைச்சதான் நடக்கும். சத்தமா சொல்லுங்க. நீ விரும்பினாலும் விரும்பாட்டாலும், தலைகீழ நின்னாலும், நம்ம ஊர் பாசையில சொல்லுங்க, தலைகீழ நின்று தண்ணி குடிச்சாலும் அவர் கொண்டு போய் நிப்பாட்ட வேண்டிய இடத்துல நிப்பாட்டித்தான் ஆவாரு. முழு மனசோட போயிட்டன்னா உனக்கு இடரல் இல்லை. அறகுற மனசோட போயிட்டா உன் மேலேயே நீ என்னன்னு நீங்களே சொல்லிக்கிறீங்க. அங்க ஒண்ணு நடந்துச்சுங்க, கவனிங்க. அதுக்கு தான் இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் தான் பேச வச்சுக்கிட்டு இருக்கிறார். நம்ம எல்லாம் அப்படி ஒரு விஷயத்துக்கு கண்டிப்பா தலை போடவே அதை அருவருப்பா ஆண்டவர் பார்க்கிறார். இப்போ இந்த பின்வாங்கி போன தாய் ஆண்டவர்கிட்ட 1000 கேள்வி கேட்கிற அப்பா, அதுக்கு பிறந்தது எப்படி இருக்கும்? பேய் புத்தி தானே இருக்கும். அதுக்கு 2 பொம்பளை பிள்ளைகள். இங்க பாரு, அப்பாவுக்கு நல்ல மயங்கி போகிற அளவுக்கு திராட்சை ரசம் கொடுப்போம், அப்பா கிட்டேயே பாவம் செய்வோம், அப்பாவாலேயே கர்ப்பவதி ஆவோன்னு சொல்லி இந்த பிசாசு புத்தி உள்ள பிள்ளைகள் அதை செய்து அந்த பாவத்தில் வந்த பேய்கள் தான் இந்த நான் இந்த வார்த்தைக்கு பயத்தோட தான் சொல்றேன். ஆனா இன்றைக்கும் ஒரு பெரும் கூட்டம் அப்படித்தான் தேசமெங்கும் இருக்கிறது. சரியான முறையில் பிறக்கிறவர்கள் இல்லை. தங்கள் வாழ்க்கையை குறித்த பரிசுத்தத்தை குறித்து கவனிக்கிறவர்கள் இல்லை. மோவா புத்திரர், அம்மோன் புத்திரர் 2 பேரும் லோத்தின் பிள்ளைகள். சரி, இதை ஒரு பக்கத்தில் வச்சுக்கிடுங்க. இப்ப பாருங்க, அவர்களோட கூட இன்னொரு கூட்டம் இருந்துச்சான். என்னது? அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள, எல்லாரும் சொல்லுங்க, அப்புறத்தில் உள்ள மனுஷர். நீங்க இதுக்கு அர்த்தம் இருக்குது, அதான் சொல்லுங்க. என்னது? வாயை திறந்து சொல்லுங்க. ஒன்னா நிக்க வேண்டியவன் ஆனா எங்க நிக்க? அப்புறத்தில் இருக்கான். ஒரே கருவில பிறந்தவன் ஆனா எங்க நிக்க? அப்புறத்துல நிக்க. எதுக்கு? எதுக்கு? யாக்கோபை மட்டும்தான் நீர் ஆசீர்வதிப்பீரோ? கவனிங்க, கவனிங்க. ஒரு நீங்க தயவு செய்து முடிஞ்ச எங்கேயாவது எழுதி வச்சுக்கிடுங்க. நான் நன்மை செய்தால் எனக்கு மேன்மை, நான் நன்மையில் தவறினால் மேன்மையை எதிர்பார்க்கவும் கூடாது, ஆசைப்படவும் கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சில நேரம் அரிசி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களுக்கு சோறு போடுற வேகத்துல நீங்க ரவையை அள்ளி உள்ள போட்டீங்கன்னா அது என்ன ஆயிரும்? உப்புமா ஆயிருமா? இல்லை, கூழாதான் இருக்கும். காலையில எழும்புங்க, அமர்ந்துருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு அதை கேளுங்க, அந்த வசனத்தை பாருங்க. இந்த ஏசா வந்து 40 வயசு ஆகிறதுக்குள்ளே அவர் கண்ணுக்கு பிடிச்ச 2 பேரை கல்யாணம் பண்ணிட்டார். நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், எல்லாரும் சொல்லுங்க, கொஞ்சம் நெஞ்சில் கை சொல்லுங்க. சாப்பாடும் கண்ணும் தடுக்க முடியாத பிரச்சனை ஆவி. இதை முதல்ல மேற்கொண்டுட்டீங்கன்னா நீங்க ஜெயிச்சிருவீங்க. ஏதேன் தோட்டத்தில் கண்ணு பிரச்சனை, அடுத்து சாப்பாடு பிரச்சனை. பேராசை வந்துட்டு பெரு நஷ்டம் கண்டிப்பா வரும். அல்லேலூயா சொல்லுங்க. கண்ணை ஜெயிக்கணும், என் உணவின் காரியத்தில் நான் ஜெயம் எடுக்கணும். அல்லேலூயா.
என் விருப்பத்தின்படி நான் இருக்கவே. ஏசாவுக்கு சேஷ்ட புத்திர பாகத்தை விட ஒரு நேரம் பட்டினி கிடக்கிறது பெருசா தெரிஞ்சிட்டு. உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன், நான் என்ஜாய் பண்றதில்ல, என்னை குறித்து அவர் உள்ளம் சந்தோஷப்பட வேண்டாம். அல்லேலூயா, ஆமென். நீங்க எப்ப பார்த்தாலும் என்னையும் எனக்கு முன்னாடி சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை. அல்லேலூயா. அதான் நம்ம அடிக்கடி பாடுவோம்ல, ஜி மைனர் கொடுங்கப்பா, இதெல்லாம் வீட்டில் போய் பாடுங்க. உம்மை போல மாறணுமே, நாற்பது நாள் உபவாசம் இருந்துட்டாரு. டக்குன்னு வந்துட்டா சோதனைக்காரன், நீ சர்வ அதிகாரம் உடையவர், இந்த கல்லை என்ன ஆக்கிறோம். எப்போதுமே சாப்பாடு தான் பிரச்சனை. கவனிங்க, பசி எடுக்கும்போது ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிட்ற தவறு இல்லை. ஆனால் தேவனண்டை நெருங்க விடாத அளவுக்கு உபவாசமே போடாம, ஏன்னா இந்த சரீரத்தை சில உணவுகள் தேவையில்லாத பாதைக்குள்ள கொண்டு போகுமோ என்று எனக்கு தெரியாது. ஆண்டவர் உணவை தவிர்த்து அவரோடு உறவாடுவதையும் விரும்புகிறார். அதை மறந்து விடாதிருங்கள். என்னை கொஞ்சம் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்த காரியத்தில் இந்த ஏசாவின் ஆவிதான் இவங்களுக்கு எதிர வந்துச்சு. இதை பேச ரொம்ப நேரம் ஆகும். ஆனால் இவங்க எப்படி தெரியுமா ஜெயிச்சாங்க? இவங்க ஜெயம் எப்படி இருந்துச்சுன்னு ஒரு வசனத்தை படிச்சிருங்களேன். அதை வேகமாக சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிடலாம். 25 படிங்க. 25 2 நாளாகவும் 20. யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் அவனுக்கு எதிராக வந்த எல்லா கூட்டமும் ஒருத்தன் கூட உயிரோடு இல்லாமல் கர்த்தர் கொன்னுட்டார். இப்போ இவங்க உடைமைகளை கொள்ளையிடுறாங்க. எல்லாரும் சொல்லுங்க, வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, என் கை கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும். அது எப்படி சுதந்திரிக்கும் தெரியுமா? ஆமென். ஆடை ஆபரணங்களை நாங்கள் எடுத்து கொண்டு போக முடியாத அளவுக்கு சுதந்திரிக்கும். 4 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் கணக்கு பார்க்குற விசுவாசிகளே மனம் திரும்பிடுங்க. அல்லேலூயா. நம்ம வீடுகளிலே ஆசீர்வாதங்கள் எப்படி இருக்கும்? எல்லாரும் கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி ஒரு ஆக்ஷன் பண்ணுங்க. அதை எடுத்துக்கொண்டு வீட்டில் போய் போட்டு. சிலருக்கு புரிஞ்சிச்சு, சிலருக்கு புரியல. நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேங்க, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருட்களும் உங்க வீட்டில் இருக்கும். வசனம் என்ன சொல்லியிருக்குது? வீடு இல்லை, வலது கை உயர்த்துங்க பார்க்கலாம். அது நடக்கட்டும். இன்னைக்கு நான் திரும்ப இன்னைக்கு உங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் கொடுத்து அனுப்புறேன். நல்ல கை வைத்துங்க. வீடு என் தேவன் என்கிற ஞானத்தினால் கட்டப்படும். சொல்லுங்க, குடும்பம் கட்டப்படும். எதெல்லாம் இன்னைக்கு கட்டப்படாமல் இருக்க கட்டப்படும். ஆமென். விவேகத்தினால என் வீடு நிலை நிறுத்தப்படும். ஆமென். இந்த 2 ஸ்டெப் முடிச்ச பிறகு அறிவு. ஆமென். அறிவினாலே என் வீட்டுக்குள்ள சகலவித அருமையும் இனிமையுமான பொருட்களால் என் வீடு. அல்லேலூயா. அடுத்தவன் வீட்டை, அடுத்தவனுடைய நன்மையை பார்க்காதீங்க. அந்த வீட்டுக்கு அவங்க கொடுத்துருக்கிற ஆமென் விலைக்கரையம் என்ன என்கிறத நீங்க பாருங்க. இந்த யோசபாத் அப்படிதான் செஞ்சா. ஆடைகளை எடுத்துக்கொண்டு போகக்கூடாதுன்னு எல்லாரும் படிங்க. 3 நாள். எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. 3 நாள். அது அவ்வளவு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது எப்படி நடந்துச்சு தெரியுமா? நீங்க அந்த 20ஆம் வசனத்தை பாருங்க. வேகமா சொல்லி முடிக்கிறேன். அவர்கள் அதிகாலமே எழுந்து தெக்கோவாவின் வனாந்தரத்துக்கு போக, அவங்களுக்கு முன்னாடி ராஜா நின்று சொல்றாரு, என் ஜனங்களே, முதலாவது கர்த்தரை நம்புங்கள். எதை நம்புங்கள்? உங்க சுய பலத்தை நம்பாதீங்க, மனுஷனை நம்பாதீங்க, பணத்தை நம்பாதீங்க. யாரை நம்புங்க? சத்தமா எல்லா குட்டி பிள்ளைகள் எதை நம்புங்க? நான் யாரை நம்பி இருக்கிறேன்? அடிக்கடி நம்ம பாடுற அந்த சரணத்தை ஒன்று பாடலாமா? எஃப் மைனர். அல்லேலூயா.
உண்மையா சொல்லுவீங்களா? ஆமென். இயேசு சொன்ன சொல்லு காதோரமா இப்ப வந்து வந்து கேட்குதம்மா. இயேசு சொன்ன சொல்லு காதோரமா இப்ப வந்து வந்து கேட்குதம்மா. சத்தமா பாடுவீங்களா? இயேச நம்பித்தான் நான் பிறந்திருக்கேன், இயேசு நம்பித்தான் நான் வளர்ந்திருக்கேன். இயேசு சொன்ன சொல்லு காதோரமா இப்போ வந்து வந்து கேட்குதம்மா. இயேசு சொன்ன சொல்லு காதோரமா இப்ப வந்து வந்து கேட்குதம்மா. ஹல்லேலூயா. இந்த கர்த்தரை நம்புறதுல ரொம்ப விஷயம் இருக்குது. கர்த்தர் திட்டமிட்டா வர்ற நாள்ல நான் பேசுறேன். இதை இருதயத்தில் வச்சுக்கிடுங்க. கர்த்தரை நம்புற பிள்ளைகளுடைய வீட்டில் இந்த ஜெயம் இருக்கும். ஆமென். ரெண்டாவது வாசியங்கள், அவருடைய எங்க போனிய? அவருடையன்னு சொன்னோன்னே எங்கேயோ பேட்டியில அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்ம ஆட்கள் பாருங்க, இதை படிச்ச உடனே அப்பா அப்ப தீர்க்கதரிசியை தான் தேடிட்டு போகணும் போல. அன்னைக்கு ராஜாக்கள், தீர்க்கதரிசிகள், ஜனங்கள் என்கிற ஆர்டர் இருந்துச்சு. இன்றைக்கு தீர்க்கதரிசிகள் திருச்சபையின் ஒரு ஊழிய பகுதியில் இருக்கிறவர்கள். ஆமென். ஆமா. ஆனா நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? 1 தீமோத்தேயு அதனுடைய 5ஆம் அதிகாரம், 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை வாசியுங்கள். நன்றாய் விசாரணை செய்கிற, அது நல்ல பாஸ்டர், அதாவது ஆங்கிலத்தில் பாஸ்டர்னே இருக்குது. பாஸ்டர் யார் நல்ல பாஸ்டர் அப்படின்னா, எதுல? ஹலோ, கண்களை மூடி, என் மகளே நீ இன்றைக்கு வந்திருக்கிற வேதனையை என் ஆண்டவர் எனக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார் அப்படின்ன உடனே, இதை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்னு நம்ம ஒரு லைனுக்கு அப்படி பேருவோம். நீங்க உங்களுக்கு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நான் பண்ணணும்னா எனக்கு பண்ண முடியும். ஆனால் ஏசப்பா இல்லாமல் பண்ணணும், அதனால நான் பண்ண மாட்டேன். சில கிருபை உள்ள பாத்திரங்கள் இருக்கிறாங்க. தீர்க்கதரிசிகளும் தேவைதான். ஆனால் அப்போஸ்தலர்கள், அதற்கடுத்து ஆண்டவர் சபையில் தீர்க்கதரிசிகள், மேய்ப்பர்கள், போதகர்கள், சுவிசேஷர், 5 ஊழியமும் சபை செய்யணும். இந்த சபைக்குள்ள முதல்ல வசனத்திலும் 2வது உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கணத்திற்கு, இதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு அங்கே சொல்லி இருக்கிறதின் அர்த்தமாய் உங்களுக்கு சொல்லுகிறார். இன்றைக்கு இதுதான் ஆர்டர். அல்லேலூயா. இன்னைக்கு சிலர்லாம் நியூஸ்ல போட்டிருப்பாங்க, வரம்பற்ற தேவ ஊழியர். என்னது? வெளிப்பாடு உள்ளவர். உடனே நம்ம கூட்டம் எல்லாம் எங்க தான் போய் உட்கார்ந்திருக்கோம்? மண்டை மேல கையை வச்சு, நீங்க சாரி, நான் யாரையும் பரியாசம் பண்ணல, நீங்க தயவு செய்து அப்படி நினைச்சிட்டு நீங்க அதையும் பண்ணாதீங்க. ஆனால் வேதனையோட பேசுறேன். ஜனத்தை ஏமாற்றுகிற கள்ள தீர்க்கதரிசிகள் எங்கும். எரேமியா 23 வீட்டில் போய் படிச்சு பாருங்க. எசேக்கியேல் 22 வீட்டில் போய் படிச்சு பாருங்க. இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் என்ன செய்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் படிக்காததுனால தான் ஒருவேளை நாங்கள் இதை சொல்லும் போது நீங்கள் தீர்க்கதரிசிகளை வெறுக்கிறோமோ என்கிற யோசனை உங்களுக்கு. நோ 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 நோ. எந்த தீர்க்க தரிசனமும் வசனத்தின்படிதான் வர வேண்டும். அதற்கான ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் சொல்லட்டும், அதன் பிறகு வேகமாய் நான் முடிக்க சரியா இருக்கும். ரோமர்ல திருப்பிக்கிடுங்க, வசனத்தை எடுத்து பார்த்தா தான் நமக்கு தெரியும். பாருங்க, ரோமர் 12ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ரோமர் 12ஆம் அதிகாரம், ரோமர் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனத்திலிருந்து படிங்க. சாரி, 6ஆம் வசனம் படிச்சிருங்க. நமக்கு அருளப்பட்ட நாம் வெவ்வேறான நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற, அதாவது அன்றைக்கு தீர்க்கதரிசிகள், இன்றைக்கு தீர்க்க தரிசன வார்த்தை உள்ள ஊழிய கூட்டம். ஆமென். அவங்க எதற்குட்பட்டு இருக்க வேண்டும்?
விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல வேண்டும். இன்னொரு வசனத்தையும் படிங்க. இதெல்லாம் படிக்காம நீங்க ஈஸியா உடனே அப்பா காண்கிறேன் சொன்ன உடனே நம்மால் அமைதியா. நீ பைபிள் படிச்சுட்டா இந்த காண்கிறேன்னு சொல்றத கூட பைபிளை வச்சு செக் பண்ணி பார்ப்பீங்க. திருப்புங்க 2 கொரிந்தியர்ல நான் உங்களுக்கு அதை 1 கொரிந்தியர் 14 1 கொரிந்தியர் 14 3 படிங்கள். எவனோ சத்தமா தீர்க்கதரிசிகளுடைய வேலை முதல்ல என்ன தெரியுமா? கேட்டிருக்கிறீங்களா? பார்த்துருக்கிறீங்களா? நீங்க இங்கிலீஷ்ல படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுடைய பக்தியை விருத்தி பண்றதுக்கு தான் தீர்க்கதரிசி பிரசங்கம் பண்ணணும். 2வது தீர்க்கதரிசியின் பிரதானமான வேலை என்ன தெரியுமா? புத்தி சொல்லி கொடுக்கிறது. தாவீது தவறு செஞ்சிருந்தப்போ அங்க ஒரு தீர்க்கதரிசி வந்தான், ஒரு கதை சொன்னான். யார் அந்த மனுஷன்? தாவீது எழும்பினான். தீர்க்கதரிசிக்கு எந்த பயமும் இல்லை, நீயே அந்த மனுஷன் அப்படின்னா. இன்னைக்கு அப்படி தீர்க்கதரிசிகளை சொல்ல முடியுமாங்க? ஆசீர்வாதமா நம்மகிட்ட சொல்றான். 3வது தான் ஆறுதல். அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு பெரும்பகுதி ஆறுதலுக்கே கொடுத்து விடுகிறார்கள். வசனத்தை கவனியுங்கள், விசுவாச பிரமாணத்தின்படி நடங்கள். கடைசியாய் 3வதாய் அந்த 2 நாளாகமத்தில் நீங்கள் வாசிக்கிறபடி 20ஆம் அதிகாரத்தில் தீர்க்கதரிசியை நம்புங்க. ஆமேன். அதற்கு முன்பாக அழகாய் இருக்கிறது, கர்த்தரை நம்புங்கள். 3வது அடுத்த வசனத்தை படிங்க. அடுத்த வசனத்தை 2. அப்பொழுது ராஜா ஜனத்தோட என்றால் தலைவர்களோடு ஆலோசனை பண்ணி 21ஆம் வசனம், பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை ஆயுதம் மனிதவர்களுக்கு முன்பாக கர்த்தரை துதியுங்கள், அவரை பாடவும் என்ன நிறுத்தினார்? இதை தான் இந்த பாட்டு செய்ய போகிறத ஆவியானவர் என்கிட்ட சொன்னார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க தேவனை உயர்த்துகிற பாட்டை கொண்டு வந்து நிறுத்த போறீங்க. ஆமென். எதிரியின் கூட்டத்துக்குள்ள கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். எல்லார் பாடினாலும் இது நடக்கும் சொல்ல முடியாது. கர்த்தரை நம்பி, கர்த்தர் தந்த ஊழியர்களை நம்பி உண்மையாய் ஆராதிக்கிற ஒரு கூட்டம். ஆமென். 22 படிங்க. அவர்கள் பாடி, படிச்சு முடிச்சிடலாம். ஆமென். துதி செய்ய, இது அப்படி உங்களுக்கு இன்னைக்கு நடக்க போகிறது. அவர்கள் எல்லாரும் படிங்க. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரர் மோவாப் புத்திரியரை யாருக்கு எதிராக திருப்பினாரு? ஏசா கூட்டத்துக்கு எதிராக திருப்பினாரு. ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு, எப்படி எனில் அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் ஒன்று பத்தியலா இங்கே வரல எல்லாம் அவனை விட்டுறக்கூடாதுன்னு 2 பேர் சேர்ந்து அடித்தாங்க. அடிச்சுட்டு கர்த்தர் அங்கே இன்னொரு வேலை செஞ்சார். முடித்த உடனே இவன் வேலை அடித்து சாவ வச்சிட்டார். இப்போ என்ன, இவங்க யுத்தமே பண்ணலை. கத்தியின்றி சத்தமின்றி யுத்தம் ஒன்று நடக்குது. ஆராதிக்கிற பிள்ளைக்கு எதிராக எத்தனை கூட்டம் எழும்பினாலும் இப்படி தான் நடக்கும். ஹல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. ஆமென். படிங்க, அங்க படிச்சிருங்க. முடிஞ்சிருச்சு. ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. செயிர் குடிகள் அழித்து தீர்ந்த போது தாங்களும் தங்களில் ஒருவரை ஒருவர் கை கலந்தார்கள். யூதா மனுஷர் வனாந்தரத்தில் உள்ள சாம கூட்டண்டையில வந்து திக்கை பார்க்க, இவங்களுக்கு திக்கு திக்குன்னு இருக்கு அந்த திக்கை பார்க்கறதுக்கு. ஆனா அங்க ஒரு அற்புதம் நடந்திருக்குது. இதோ அவர்கள் தலையிலே விழுந்து கிடக்கிற, கடைசி வார்த்தையை ஒரு 4 முறை சொல்லுங்க. 2வது, 3வது, 4வது. ஹல்லேலூயா.
கர்த்தரை உயர்த்துகிற பிள்ளைக்கு எதிரா சொந்த குடும்பமோ இடையில வந்ததோ, எந்த கூட்டம் எதிர்த்து உங்க தனிப்பட்ட வாழ்க்கைய, உங்க குடும்பத்தை, உங்க தொழில, உங்க பிள்ளைகளை, உங்க வம்சத்தை எதிர்த்து வந்தாலும் ஒருவரும் தப்ப போகிறதில்லை. ஏன்னா நீங்க அவரை ஆராதிக்கிறீங்க, அவரை உயர்த்துறீங்க. கர்த்தர் உங்களுக்கு விரோதமா அவங்களையே எழும்ப பண்ணிடுவார். அல்லேலூயா. அவங்க பட்டயமே அவங்களை என்ன பண்ணும்? சவுலை கொன்றது யார் பட்டயம்? சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல கை வைத்து சொல்லி முடிச்சிடலாமா? அவர்கள் நினைத்த எல்லா சதி மோசங்களிலும் அவர்களே அழிவார்கள், நாங்களோ தப்பி கடந்து போவோம். ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஓ நன்றி. பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி. பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். ஓ செய்த நன்மை சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, ஓ லார்ட். நன்மை செய்தீரே. இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர். இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர். இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக உமக்கு சொந்தமாய்